கொலைகளுக்கு தீர்ப்பு கிடைக்காம இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஸோ அப்போ தண்டனைகளும் இங்கே இருக்கிற சட்டத்தில் அண்ணா சொன்ன மாதிரி சட்டத்தில் அவ்வளோ ஓட்டைகள் இருக்கு. அதனால அதை வச்சு இல்லை பணபலத்தை வச்சு இந்த காவல் அதிகாரிகளுக்கு துணை போகிறதுனால வந்துடுறாங்க. நான் தென் மாவட்டங்கள் எஸ்சி துறை தலைவரானதுக்கப்புறமா தென் மாவட்டங்களில் அதிகமாக நடக்கிற இந்த வன்கொடுமைகளுக்கு நான் நேரில் சென்று பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக அந்த மக்களை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. குறிப்பாக அங்கே திருநெல்வேலிக்கு ஒரு எஸ்பி சிலம்பரசன் இருக்காரு. அவர் இந்த 2.5 வருஷமா இருக்காரு. இந்த 2.5 வருஷத்துல கிட்டத்தட்ட நானே ஒரு 17 முறை போயிருப்பேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான அட்ராசிட்டி தான் அங்கே நடந்திருக்கு. படுகொலைகள் நடந்திருக்கு, வெட்டு, இந்த மாதிரி இந்த சின்னதோரை பார்த்துருப்பீங்க. இந்த அப்புறம் சந்தியான்னு ஒரு பொண்ணு கொண்டுட்டாங்க ஒருதலை காதலா. அப்புறம் மணிமுத்தாறில் குளிக்க போன 2 பேரை அடிச்சாங்க பட்டியலின மக்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது. ஏன் அந்த அதிகாரி இன்னும் அங்கே மாற்றப்படாமல் இருக்கிறாங்க? எனக்கு அது எங்கள் சட்டமன்ற தலைவரை வச்சுட்டே இந்த கேள்வி. ஏன்னா அவர் சட்டமன்றத்தில் இதெல்லாம் கேட்கணும். நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும். இந்த சிலம்பரசன்ற எனக்கும் அவருக்கும் எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, தனிப்பட்டதில்லை. இது சமூக அக்கறை. ஏன்னா அவங்க செய்கிற செயலை நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் இந்த அரசுக்கு நாம வக்கீல் மாதிரி போய் நம்ம முன்னால நிக்கிறோம். பல விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது நாங்க தானே பேசுறோம், நீங்க தானே கூட்டணியில் இருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கும்போது எங்களை கேள்வி கேட்கிறாங்க. ஸோ அந்த சிலம்பரசன்ற ஒரு எஸ்பி யாருடைய கருணை அடிப்படையில், யாருடைய சிபாரிசில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இவ்வளோ வன்கொடுமை நடக்குது, ஏன் அந்த அதிகாரத்திலிருந்து அவர் மாற்றாம இடமாற்றாம இருக்கிறாங்க? அங்க இடஒதுக்கீடுல அரசு அதிகாரிகளுடைய பதவி உயர்வு உச்ச நீதிமன்றம் ஏதோ கேன்சல் பண்ணிட்டு அது தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் இயற்றுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலாளராக இருக்கிறவரை போய் சந்திச்சதுக்கப்புறம் இதுக்கு அரசு தனி சட்டம் இயற்ற போட்டது. இந்த இடஒதுக்கீடு உயர் பதவியில் இருக்கிறதெல்லாம் இந்த பட்டியலின மக்களுக்கு கேன்சல் ஆகாமல் இருக்குது. தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் இயற்றுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதுவும் இயற்றல. அதையும் கவனத்தில் கொள்ளணும். 3வது கருத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் பூர்வ குடிகளாக இருக்கிறவங்க முழுக்க பார்த்தீங்கன்னா பட்டியலின சமூகத்துக்கும் சாதாரண அடிப்படை இந்த சென்னை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க கிட்டத்தட்ட 50 வருடம் 60 வருடம் இந்த சென்னையில் ஒவ்வொரு மூலையிலையும் வாழ்ந்தவங்களை நீங்கள் சிங்கார சென்னை ஆக்குறீங்க, இல்லை சென்னையை தூய்மையாக்குறீங்க, இல்லை சென்னையை பெரிய பணக்கார நகரமாக காமிக்கணும்ட்டு அந்த பட்டியலின சமூக மக்களை எங்கேயும் 40 கிலோமீட்டர் தள்ளி 50 கிலோமீட்டர் தள்ளி அவங்கள போடுறீங்க. சரி, அவங்களுக்கு ஒரு கழிவறையோட ஒரு வசதி, பெட்ரூமோட தரேன், லிஃப்ட் வசதி தரேன், எல்லாம் கரெக்ட். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை கொடுக்குறீங்களா? அப்புறம் எப்படி பண்றீங்க? வாழ்வாதாரம் இல்லை. இங்க சென்னையில் இருந்தானா இப்போ கிரீம்ஸ் ரோட்ல இருக்கான்னு வச்சுங்க, ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஆட்டோ ஓட்டுவான், வளவே அவனுக்கு டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பான். அவனுடைய குடும்பத்தை ரன் பண்ணுவான். இல்லை அவனோட பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி கட்டுறதுக்குன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபால்னா, ஏன்னா 50-60 வருடம் வாழ்ந்த ஊர்ல அவன் ஒரு 10,000